ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. நம்மளில் நிறைய பேர் நெய் சாப்பிட்றது உடலுக்கு கெடுதல்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. எப்போவுமே தரமான நெய் சாப்பிடும்போது அதில் உள்ள கிடைக்கக்கூடிய கொழுப்பு நம்ம உடம்புக்கு நல்லது தான் செய்யும், கெட்டது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தரமான நெய் கடையில் கிடைக்கக்கூடிய நெய் டப்பாக்களில் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய நல்ல பிராண்டாக இருந்தால் கூட அதில் சில கலப்படங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பால் ஆடையிலிருந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய பால் ஆடையிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஒரு நெய்யை நம்ம இன்னைக்கு செய்யலாம். அப்படிப்பட்ட நெய்யை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் அன்னைக்கு காய்ச்சக்கூடிய பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஆடையை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் அன்னைக்கு எடுத்து ஒரு கண்டெய்னரில் சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு மொத்தமாக ஒரு நாளைக்கு அதை நெய்யாக மாற்றலாம். நான் அப்படித்தான் இன்னைக்கு அப்பப்பைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆடையை ஒரு கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரீசரில் போடுவேன். கிட்டத்தட்ட நீங்கள் 2 மாதம் வரைக்கும் அந்த ஃப்ரீசரில் வச்சு அதை சேர்த்து எடுத்துக்கலாம். நான் அப்படி 2 மாதமாக சேர்த்து எடுத்த இந்த ஆடை தான் இது. எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அதில் உள்ள கூலிங்லாம் இப்போ குறைஞ்சி அது நல்லா திரியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கூலிங்லாம் குறைஞ்சி, அதாவது 2 மணி நேரத்துக்கு மேலேவாது நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வைக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வரும். நம்ம அந்த கூலிங்கோட செய்யக்கூடாது. அதனால் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நான் வெளியே வச்சுருக்கேன். இப்போது இது கூட ஒரு 50 ml 50 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 50 கிராம் நெய் இல்லை ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தரமான ஒரு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா அந்த ஆடையை நல்லா கலந்து விடுங்க. அந்த தயிரானது எல்லாத்திலும் நல்லா கலந்து வர மாதிரி வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் அதை விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் அடித்து வெண்ணெயாக பிரிச்சுக்கலாம். இந்த ஆடையை ஒரு பெரிய ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்காதீங்க. ஒரு அரை பங்கு அல்லது 3/4 பங்கு வர்ற அளவுக்கு அந்த ஜாரில் வர்ற அளவுக்கு போட்டுட்டு ஒரு 2 பல்ஸ் அடிங்க. மிக்சி, அதாவது சுவிட்சு போட்டு ரொம்ப சுத்த வேண்டாம். 2 பல்ஸ் வர அளவுக்கு அடித்து விட்டுக்கோங்க. இப்போது அது எல்லாமே நல்லா உடஞ்சி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 பல்ஸ் அடிச்சுட்டு இதில் நம்ம ஐஸ் கட்டி சேர்க்க போகிறோம். ஐஸ் கட்டி கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கணுங்க. நிறைய பேர், நான் லாஸ்ட்டாக இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் ரொம்ப டவுட் கேட்டாங்க. நம்ம இதை ஆடை அடிக்கும் போது குழுக்குழுன்னே வருது, திரண்டு வர மாட்டேக்குன்னு. நீங்கள் முக்கிய காரணம் ஐஸ் க்யூப்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போது ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் திரும்பவும் விட்டுட்டு இப்போ தண்ணி சேருங்க. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தாலும் வெளியே தெரிச்சு வந்துடும். அதனால் ஒரு 200 ml முதல்ல சேர்த்து அடித்து விடுங்க. ஒரு 30-40 செகண்ட்ஸ் அப்படி ஓட விடுங்க. இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி தனியாக அந்த பட்டர் தனியாக நம்மளுக்கு இப்போ பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அடித்து வரும்போது பட்டர் நம்மளுக்கு தனியாக அருமையான பட்டர் கிடச்சிருச்சுங்க. இப்போது இந்த பட்டர் நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு தரமான பட்டர். ஆனால் அந்த தண்ணியிலேருந்து இப்போ நம்ம அந்த பால் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அதுக்காண்டி அதை கொஞ்சம் கழுவணும். முதல்ல இப்போ நம்ம அடித்து வச்ச அந்த பட்டரை இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த தண்ணி தனியாக அந்த பட்டர் தனியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற அந்த ஆடையை ஃபுல்லாகவே திரும்ப நம்ம ஜாரில் போட்டு அடித்து இந்த மாதிரி எடுத்துடலாம். அழகழகாக திரியாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு, பார்த்தாலே இது உங்களுக்கு தெரியும். இப்போது இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க பட்டரை இப்படி குட்டி குட்டியாக அல்லது உங்கள் கையில் வர்ற அளவுக்கு உருண்டை பிடிச்சி அந்த தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போடும்போதே நல்ல பட்டராக இருந்தால் அது மிதக்குங்க. அதுதான் ஒரிஜினல் பட்டர். இங்கே பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். அந்த தண்ணியில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மிதக்கிறது தெரியலை. இப்போ இது மிதக்கிறது தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி மிதந்து வரணும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற பட்டரை எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து இந்த பால் ஸ்மெல் எல்லாமே போகணுன்னா இன்னொரு டைம் நம்ம அதை அலசி எடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அதுக்கு போர் அடிக்கி, இல்லை அது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு ட்ரிப்லேயே போகலாம். நான் 2 டைப்
வந்து கழுவுறேன். இப்போ அந்த ஒரு டைம் கழுவி எடுத்துட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த பட்டர் உருண்டைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டு நான் அலசி எடுத்துக்கிறேன். இப்படி அலசி எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அந்த பால்லாம் வந்து வெளியே வந்துடும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த நெய் வந்து இன்னும் மணமாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் நீங்கள் 2 டைம் வந்து அதை அலசி எடுத்துக்கோங்க. இப்படி அலசி எடுத்து திரும்ப வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தண்ணி வரும், அதை நீங்கள் வடித்து எடுத்துருங்க. இல்லைன்னா பட்டராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கெட்டு போயிடும். இப்போ இந்த பட்டரை எடுத்ததுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள்லாம் பிசுப்பாக ஆயிரும். அதுதாங்க நிறைய பேர் வருத்தப்படுது, இது எப்படி கழுவுறதுன்னே தெரியலன்னு. இது வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பாத்திரத்தெல்லாம் ஒரே இடத்துல வச்சு கொஞ்சமாக அதை கை பொறுக்க சூட்டில் வெந்நீர் வச்சு அதில் ஊற்றிட்டிங்கன்னா கிளியர் ஆயிரும். இதில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கை பொறுக்கிற சூட்டில் வெந்நியை வச்சு அதில் நம்ம யூஸ் பண்ண அந்த மிக்ஸி ஜாரு, நம்ம பாத்திரங்கள், டம்ளரு, செம்பு எதுவாக இருந்தாலும் அந்த வெந்நீர் தண்ணியில் முக்கி எடுத்துட்டிங்கன்னா தெளிவாக அது கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் பொடி வச்சு அதை விலைக்கு எடுத்துக்கலாம். அதனால் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சூப்பரான பட்ரு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை எடுத்து தனியாக ஒரு கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வச்சு நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்யணுமோ இதை வச்சு செஞ்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இந்த பட்டர் கெடாமல் இருக்குங்க. ஃப்ரீசரில் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 10லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட இருக்கும். ஓகே, நம்ம இதை இப்போ நம்ம நெய்யாக உருக்கிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க முதல்லையே, இல்லைன்னா அது வந்து ரொம்ப பொங்கி வரும். அதனால் கவனமாக பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நீங்கள் அந்த பட்டரை ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதாவது சிம்முக்கும் கொஞ்சம் கூடுதலாக, மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இந்த பட்டரை வந்து அப்படி கொஞ்சம் உடச்சி விடுங்க. பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வரும். இப்போ நல்ல பட்டர் எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால அந்த நெய் வந்து வாசமும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். இந்த நெய் மட்டும் சாதத்துலலாம் ஊற்றி சாப்பிடும்போது உப்பு போட்டு நெய் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த மீடியம் ஃப்ளேமில் அந்த பட்டர் வந்து அப்படி பொங்கி வருது. இந்த டைமில் கை எடுக்காமல் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விடாமல் விட்டிங்கன்னா அது பொங்கி கீழே அப்படியே பொங்கி சிந்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து அந்த குவான்டிட்டியை பொறுத்து, அந்த பட்டரோட குவான்டிட்டியை பொறுத்து 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம அதை கலந்து விட வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது ஓரங்கள்லாம் வந்து நெய் வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சு. பட்ரு வந்து நல்லா அப்படியே ஒன்று சேர்ந்து நெய் வந்து அப்படியே கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? இன்னும் நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இன்னும் அதை கலந்து விடணும். அந்த ஒரு ஒயிட்டாக ஒன்று வரும். அந்த பட்ரு வந்து அப்படியே நெய்யிலேருந்து பிரிஞ்சு ஒரு மாவு மாதிரி, அதாவது பால்கோ அந்த பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இது வந்து மணலாக ஆகுற வரைக்கும் நம்ம இதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு நெய் வந்து மேக்ஸிமம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மிதந்து வந்தது வந்து அப்படியே அடியில் தங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த அசடு அது வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு, கோல்டன் ப்ரௌனுக்கும் கம்மியான ஒரு ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு போதும், அவ்வளோதான். இந்த டைமில் ஒரு கொத்து முருங்கை இலையை உள்ளே போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் அதை போடும்போது எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதனால் முருங்கை இலை அது சேர்க்கும்போது இன்னும் அந்த வாசனை வந்து நெய்யோட வாசனை வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்டெய்னரில் வந்து நெய்யை ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி செஞ்ச நெய் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் வரைக்கும் வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது 2 லிட்டர் கண்டெய்னர். இது ஃபுல்லாகி எடுத்துட்டேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் இது ஆற அப்படியே எல்லோயிஷ் ஆகி மணலாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பேலன்ஸ் அதில் உள்ள அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக அந்த சலிப்புலேயே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள நெய்யெல்லாம், பேலன்ஸ் நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிடும்.
பார்த்தீங்களா, இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லி வரைக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் இன்னும் வடிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 1 or 2 hours அது பாட்டில் இருக்கட்டும். எல்லாம் தனியாக வடிஞ்சு வந்துடும் சூப்பராக. அவ்வளோதாங்க. அந்த அருமையான நெய்யை நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.